நம்மள மனுஷனா மாத்துனத நம்ம மூளை மட்டுமில்ல நம்ம உழைப்புதான்னு சொன்னா நம்புவீங்களா? ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸோட ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கட்டுரை அடிப்படையா வச்சு மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில உழைப்பு செஞ்ச அந்த ஆச்சரியமான வேலைய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த ஒரு முக்கியமான கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். விலங்குகள் கிட்டேந்து மனுஷனை உண்மையிலே எது அலதா பண்ணுது? நம்ம புத்திசாலித்தனமா நாம பேசுற மொழியா, இல்ல நாம பெருசா கவனிக்க தவற வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா? இந்த கேள்விதான் நம்ம பார்க்க போற முழு விளக்கத்தோட மையமா இருக்க போகுது. இப்போ நீங்க பாக்குற இவர்தான் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தத்துவஞானி ஃப்ரெடரிக் எங்கல்ஸ். கார்ல் மார்க்ஸோட நெருங்கிய நண்பரான இவர் மனுஷனை பத்தின நம்ம கேள்விக்கு ஒரு புரட்சிகரமான பதில கொடுத்தாரு. மனித பரிணாம வளர்ச்சியை பத்தின அவரோட பார்வையதான் நாம இப்ப அலச போறோம். இதுதான் எங்கல்ஸோட வாதத்தோட ஆணிவேர். ஒரு விதத்தில உழைப்பு தான் மனுஷனே உருவாக்குச்சுன்னு நாம சொல்லணும். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. நம்ம மூளை, நம்ம கைகள், நம்ம சமூகம்னு நம்மள மனுஷனா மாத்திர ஒவ்வொரு விஷயமும் உழைப்பால செதுக்கப்பட்டதுன்னே எங்கல் சொல்றாரு. வாங்க இந்த ஆச்சரியமான தியரிய விரிவாக பார்ப்போம். சரி, எங்கல்ஸோட இந்த வாதத்தை மனுஷன் உருவான பயணத்தோட 5 முக்கியமான மைல்கற்களா பிரிச்சு பார்க்க போறோம். தீர்க்கமான படி, உருவாக்கும் கை, சமூகம் மற்றும் மொழி, இயற்கையா ஆளுதல், கடைசியா இயற்கையோட பழிவாங்கல். முதல் கட்டம் தீர்க்கமான படி. எல்லாமே ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான மாற்றத்துல தான் தொடங்குச்சு. நம்ம மூதாதையர்கள் மரங்கள்ல இருந்து தரைக்கு இறங்கின அந்த தருணம் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஏற்பட்ட சில மாற்றங்களால காடுகள் குறைய ஆரம்பிச்சுது. மரங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்த நம்ம மூதாதியர்களான ஒரு வகை மனித குரங்கு சாப்பாட்டுக்காகவும் உயிர் வாழ்றதுக்காகவும் மரத்தை விட்டு கீழே இறங்கி தரையில அதிக நேரம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாச்சு. இது அவங்களா விரும்பி எடுத்த முடிவு இல்ல, அது அவங்க உயிர் வாழறதுக்கான ஒரு தேவை. ஆரம்பத்துல தரையில நடக்க கைகளையும் பயன்படுத்தின நம்ம மூதாதையர்கள் மெதுமெதுமா நிமிர்ந்து நடக்க பழகினாங்க. இந்த சின்ன மாற்றம்தான் எங்கல்ஸ் சொல்ற அந்த தீர்க்கமான படி. ஏன்னா மனுஷனோட வரலாற்றிலேயே முதல் முறையா இந்த மாற்றம்தான் கைகளுக்கு விடுதலை கொடுத்துச்சு. அந்த விடுதலை தான் எல்லாத்தையுமே மாத்த போகுது. இரண்டாம் கட்டம் உருவாக்கும் கை. சரி, கைகளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த விடுதலை கிடைச்ச கைகள் தான் மாற்றத்தோட இன்ஜினா மாறுச்சு. உடற்கூறுப்படி பார்த்தா ஒரு மனித குரங்கோட கையும் மனுஷனோட கையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா அதோட திறனை பாருங்க. ஒரு குரங்கோட கை பழம் பறிக்கலாம், ஒரு குச்சிய பிடிச்சு தன்னை பாதுகாத்துக்கலாம். ஆனா மனுஷனோட கை அது கூர்மையான கல்லாயுதங்களை செஞ்சது, நெருப்ப உருவாக்குச்சு, காலப்போக்குல ரெஃபேலோட ஓவியங்களையும் பகானினியோட வயலினிஸையும் உருவாக்குச்சு. இங்கதான் எங்கல்ஸோட அந்த புரட்சிகரமான கருத்து வருது. நம்ம கை உழைப்பு செய்யற ஒரு கருவி மட்டும் இல்ல, அது உழைப்போட விளைபொருள் கூட. அதாவது லட்சக்கணக்கான வருஷமா கற்களை செதுக்கி கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடி அந்த உழைப்பே நம்ம கைகளோட தசைகளையும் நரம்புகளையும் எலும்புகளையும் செதுக்கி இன்னைக்கு இருக்கிற இந்த திறனை கொடுத்துருக்கு. சுருக்கமா சொன்னா உழைப்பு தான் கைய உருவாக்குச்சு. இங்க ஒரு அற்புதமான சுய வலுவூட்டும் சுழற்சி உருவாகுது. கைகள் கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு வேலைக்கும் மூளையோட கவனம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இது மூளையோட வளர்ச்சியை தூண்டுச்சு. வளர்ந்த மூளை இன்னும் சிக்கலான கருவிகளை உருவாக்கவும் திட்டமிடவும் கைகளுக்கு கட்டளை கொடுத்துச்சு. இந்த கை மூளை ஒருங்கிணைப்பு தான் மனித பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்துச்சு. மூன்றாவது கட்டம் உழைப்பு, மொழி, சமூகம். கை மூளை வளர்ச்சி தனியா நடக்கல, அது ஒரு புது உலகத்தையே உருவாக்க ஆரம்பிச்சுது. அந்த வளர்ச்சி எப்படி ஒரு சிக்கலான சமூகத்தையும் மொழியையும் உருவாக்குச்சுன்னு பாப்போம். மனித குரங்குகள் கூட்டமா தான் வாழ்ந்துச்சு. ஆனா மனுஷங்களோட கூட்ட வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய விலங்க வேட்டையாட, மத்த கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்க, கருவிகள் செய்யற அறிவை பகிர்ந்துக்கன்னு எல்லாத்துக்குமே கூட்ட முயற்சி ரொம்ப அவசியமா இருந்துச்சு. உழைப்பு மனுஷங்கள ஒருத்தரோட ஒருத்தர் இன்னும் நெருக்கமா பிணைச்சது. ஆனா இங்க ஒரு சவால் வருது. ஒரு பெரிய மாமூத்த வேட்டையாடணும்னு வச்சுக்கோங்க. ஒரு குழுவா எப்படி திட்டமிடுறது, ஆபத்து வருதுன்னு எப்படி எச்சரிக்கிறது, தகவல்களை எப்படி பரிமாறிக்கிறது, அதுக்கு ஒரு புது கருவி தேவைப்பட்டுச்சு. அந்த கருவிதான் மொழி. எங்கல்ஸோட கருத்துப்படி கூட்டா உழைக்க வேண்டிய தேவை வந்ததாலதான் பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அந்த தேவை குரங்குகளோட வளர்ச்சி அடையாத குரல் வளைய மெதுவா மாத்தி ஒலிகளை எழுப்பி வார்த்தைகளை உச்சரிக்க பழக்குச்சு. இங்கேயும் பாருங்க, தேவைதான் அந்த உறுப்பையே உருவாக்குச்சு. இந்த சமூக வளர்ச்சிக்கு உடம்புலயும் சில முக்கியமான மாற்றங்கள் உதவி செஞ்சது. இறைச்சி உணவு மூளைக்கு தேவையான புரோட்டீனையும் மத்த ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்துச்சு. அதைவிட முக்கியமா நெருப்ப பயன்படுத்த கத்துக்கிட்டது ஒரு பெரிய திருப்புமுனை. சமைச்ச சாப்பாடு சீக்கிரமா ஜீரணமாச்சு. இதனால ஜீரணத்துக்கு செலவாகிற ஏகப்பட்ட சக்தி மிச்சமாச்சு. அந்த சக்தி எங்க போச்சு?
அது நேரா மூளையோட வளர்ச்சிக்கு பயன்பட்டுச்சு. 4வது கட்டம் பயன்பாட்டிலிருந்து ஆதிக்கம் வரை. இதுவரைக்கும் மனுஷன் எப்படி உருவானான்னு பார்த்தோம். இப்போ உருவான மனுஷன் இயற்கை கூட இருந்த தன்னோட உறவை எப்படி அடியோட மாத்துனான்னு பாப்போம். இதுதான் விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம். இந்த வித்தியாசம் ரொம்ப ஆழமானது. விலங்குகள் இயற்கைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திட்டு வாழுது. இயற்கை கொடுக்கிற தாக்கத்தை அதுங்க அமைதியா ஏத்துக்குது. ஆனா மனுஷன், அவன் தனக்காக இயற்கையே மாத்துறான். அவன் இயற்கை மேல தன்னோட முத்திரைய பதிக்கிறான். இந்த ஆதிக்கம் செலுத்துற திறன் தான் நம்மள உண்மையிலேயே வேறுபடுத்து. ஒரு கண்டத்துல விளைஞ்ச உருளைக்கிழங்க இன்னொரு கண்டத்துக்கு கொண்டு போனோம். காட்டு விலங்குகளை பிடிச்சு நமக்கு தேவையான குணங்களுக்காக செயற்கையா இனப்பெருக்கம் செஞ்சு அதை நம்ம உணவு ஆதாரமா மாத்திக்கிட்டோம். நம்ம தேவைகளுக்காக பெரிய காடுகளை அழிச்சு விவசாய நிலங்களாவும் நகரங்களாவும் மாத்தணும். இதுதான் இயற்கை மேல மனுஷன் செலுத்தின ஆதிக்கம். இப்போ எங்கெல்ஸோட வாதத்தோட கடைசி மற்றும் எச்சரிக்கையான பகுதிக்கு வரும். 5வது கட்டம் இயற்கையின் பழிவாங்கல். இயற்கை மேல நாம செலுத்தின ஆதிக்கத்துக்கு ஒரு விலை உண்டு. அந்த விலைய பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஒவ்வொரு வெற்றிக்கும் இயற்கை நம்மை பழிவாங்குகிறது. இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஒரு கவிதை இல்ல. எங்கெல்ஸ பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறிவியல் உண்மை. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நாம எதிர்பார்க்கிற ஒரு விளைவு இருக்கும். ஆனா நாம எதிர்பார்க்காத 2வது 3வது விளைவுகளும் இருக்கும். வரலாற்றிலிருந்து சில உதாரணங்களை பாருங்க. மெசொபொட்டேமியாவுல விவசாய நிலத்துக்காக மக்கள் காடுகளை வெட்டினாங்க. உடனடி நோக்கம் நிறைவேறுச்சு. ஆனா அதோட நீண்ட கால விளைவு, அந்த பகுதியே வறண்ட பாலைவனமா மாறிடுச்சு. ஆல்ப்ஸ் மலையில இத்தாலியர்கள் மரங்களை வெட்டினதால அவங்களோட பால் பண்ணைகளே அழிஞ்சு போச்சு. ஆனா அதுவே வசந்த காலத்துல பெரிய வெள்ளப்பெருக்குக்கு காரணமா அமைஞ்சுது. ஐரோப்பாவில உருளைக்கிழங்க அறிமுகப்படுத்தினப்போ அது கூடவே ஸ்க்ரோஃபுல்லாங்கிற ஒரு கொடிய நோயும் பரவுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்பாராத எதிர்வினை இருந்துச்சு. இயற்கைய நாம மாத்துறதால வர்ற விளைவுகள் இயற்கையோட மட்டும் நிக்கிறதில்ல. அது பூமராங் மாதிரி திரும்பி வந்து நம்ம சமூக அமைப்புகளையே ஆட்டி பாக்குது. உதாரணத்துக்கு கொலம்பஸ் புதுசா வியாபார வழிகளை கண்டுபிடிக்க போனாரு. ஆனா அதோட எதிர்பாராத விளைவு என்ன? ஐரோப்பாவுல கிட்டத்தட்ட ஒழிஞ்சு போயிருந்த அடிமை முறை அமெரிக்காவை சுரண்டறதுக்காக ஒரு கொடூரமான வடிவத்துல மறுபடியும் உயிர் பெற்றுச்சு. அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டுல உற்பத்தியை அதிகப்படுத்த நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது முதலாளி தொழிலாளின்னு புதுசா வர்க்க பிரிவினைகளை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ற ஒரு பெரிய சமூக போராட்டத்துக்கு விதை போட்டுச்சு. இந்த மாதிரி எதிர்பாராத விளைவுகளுக்கு காரணம் என்ன? இங்கதான் எங்கெல்ஸ் தன்னோட காலத்தோட பொருளாதார அமைப்பான முதலாளித்துவ உற்பத்தி முறைய விமர்சிக்கிறாரு. இந்த அமைப்போட இயல்பே நீண்ட கால விளைவுகளை பத்தி கவலைப்படாம உடனடி லாபத்தை மட்டும் பாக்குறதுதான்னு சொல்றாரு. ஏன் அப்படி? யோசிச்சு பாருங்க. ஒரு தொழிற்சாலை முதலாளியோட நோக்கம் என்ன? தன்னோட பொருளை வித்து உடனடியா லாபம் சம்பாதிக்கணும். அந்த லாபம் கிடைச்சதும் அவரோட வேலை முடிஞ்சது. அந்த தொழிற்சாலையோட புகை சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்கும், அல்லது அந்த பொருளோட கழிவுகள் எதிர்காலத்துல என்ன நோய்களை உருவாக்குங்கிறதெல்லாம் அவரோட கணக்குல வராது. ஏன்னா இந்த அமைப்பு உடனடி லாபத்துக்கு மட்டும்தான் பரிசு கொடுக்குது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி எங்கெல்ஸ் எழுதின இந்த எச்சரிக்கை இன்னைக்கு காலநிலை மாற்றம், சமூக ஏற்றத்தாழ்வுகள்னு நம்ம கண்ண முன்னாடி நிஜமா நிக்குது. உடனடி லாபத்தை மட்டுமே துரத்துற இந்த அமைப்பு தான் இதுக்கு எல்லா காரணமா? அப்படியானா நம்ம செயல்களோட நீண்ட கால விளைவுகளை மையமா வச்சு ஒரு புது சமூகத்தை, ஒரு புது பொருளாதார அமைப்பை நம்மால உருவாக்க முடியுமா? அது எப்படி இருக்கும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன்.